ஹலோ குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் காலையிலேயே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு ஆஸ் யூஸ்வல். சாஞ்சோ கலர் ஐயோவா கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக இருந்தா இந்த டைம் மட்டும் நம்மளாலே வெளியே போக முடியாது. தூங்க வச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவோமா? இருக்காது இருக்கு. ஓகே இதான் பால் கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு மனசே வரல. மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு மனசே வரல. தூங்கிட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரிய டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட். நல்லா மூச்சுட்டு கொட்ட கொட்ட மூச்சுன்னு பார்த்தேன். காஃபி போலாமா ப்ளீஸ்? ஐ வாண்ட் காஃபி பட்டர் பிஸ்கெட். கொய்யாப்பழம் ஜூஸ் ஆச்சு. இது ஆலிவேரா ஜூஸ். நான் கார் ஓட்டவா? ஓட்ட தெரியுமா? அப்படியே தெரியாத மாதிரி கேட்பேன். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் ஓட்டவான்னு கேட்குறேன். சரி வா, அங்கே போயிட்டு ட்ரை பண்ணுவோம். பயமா இருக்குடா. எனக்கு கோச் வேணும், நீ வேணாம். எனக்கு வந்து நல்ல கோச் நான் தான் இருக்கேன். வேற யாரும் உனக்கு அவ்வளவு பொறுமையான சொல்லி தர மாட்டாங்க. குமரன் டிரைவிங் தான் எனக்கு வேணும். அங்கதான் கத்துக்கணும் குமரன் டிரைவிங். அவர் தான் சூப்பரா சொல்லி தரார். அவர் வந்து எக்ஸ்ட்ரா பிரேக் அதெல்லாம் வச்சிருப்பாரு அவர்கிட்ட. அதனால சேஃப்டியா நான் ஓட்டிடுவேன் ஜாலியா. காருக்கு சேர்த்து லைசென்ஸ் எடுத்தல? ஆமா, கார் டூ வீலர் லைட் வெஹிக்கிள். அப்போ ஓட்டும் போது நல்லா ஓட்டினேன். எங்க பேட்ச்லயே நான் தான் நல்லா ஓட்டினேன். எனக்கு பிரைஸ்லாம் கொடுத்தாங்க. டிரைவிங் ஸ்கூல்ல பிரைஸ் கொடுத்தாங்க. ஆமா கொடுப்பாங்க அங்க. ஆமா, பிரைஸ்னா அந்த பிரைஸ் இல்ல. இப்ப டெய்லி போவோம்ல, அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவார். அதான் சொல்றேன், அவரு தான் ஒரு சூப்பரா இது பண்ணுவாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாத்தியா இல்லையா? அவரு இப்ப ஒருத்தர் கிராஸ் ஆகி போனாரு பாத்தியா? தாடிக்கு பவுடர் எல்லாம் வச்சுருந்தாரு. பவுடரு சுத்தி பவுடரு தாடியில வந்து அந்த பவுடர் வந்து அப்படியே படிஞ்சிருக்குது. ஒரு ரகமா இருக்கான. அவர் சொல்லினே இருப்பாரு, நீ நல்லா ஓட்டுற, அப்சர்வேஷன் கரெக்டா இருக்கு, ஸ்டார்டிங்லேயே நீ கரெக்டா இந்த அப்சர்வேஷன்லாம் பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. அப்புறம் ஸ்டேரிங் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சிரிச்சிருவாங்களே. ஆனா எனக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு பண்றேன்னு. சொல்லி கொடுத்துதான் பண்ணுவோம், அவ்வளவுதான். நடக்கும். இந்த சைடு கிராஸ் ஆனா மட்டும் அந்த மீன் ஸ்மெல் வரும். தெரியுது. ஓபன் பண்ணவா? வேணாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ தான் பிளாக்னு. எனக்கு மீன்னா அவ்வளோ பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரை நான் பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்னால் சாப்பிடவே முடியல. ஈவன் இப்போ கூட சாப்பிட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த டைம்ல, எது எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அது பிடிக்காம போயிடும், எது எதெல்லாம் ரொம்ப பிடிக்காத அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிடும்னு நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். சரி இது என்ன இப்படி சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவனை பார்க்கும்போது தான் தெரியுது. ஃபிஷ் ஃப்ரை கருவாடுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ மீன் ஆண்டி வீட்டுக்கு வருவாங்க எத்தனை, அவங்க வரும்போதே அவங்க வந்தாலே எனக்கு உள்ள ஓடிடுவேன் நான். அந்த மாதிரி இருக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அது வந்து அப்படியே தெரியும். அட்லீஸ்ட் வந்து ஒரு சில இதுவாக தெரியும். ஒரு சிலது தெரியும் தான். அதான் சொல்லுன்றேன். மூஞ்சி சினிகி பார்த்தாரு. மறுபடியும் சொல்லு. மூஞ்சி சினிகி பார்த்தாரு. சினிகி பார்த்தாருன்னா மூஞ்சி கிழிச்சிருன்னு சொன்னேன். மூஞ்ச நல்ல வார்த்தையில பேசுற சொல்லிடப்பா. நல்ல வார்த்தைனா என்ன நல்ல வார்த்தை? என்னாச்சு? ஸ்லோவா ஏத்துங்க. வயசாயிடுச்சுப்பா காருக்கு. இது வேற அவனும் எத்து விட்டுரு. எதுக்கு? வெயில் தான் இல்லைல்ல. என் ஃபேஸை பார்த்துட்டே வருவேன். செம மழை பெஞ்சுக்குது இல்லை? நைட்டு மழை தான். துபாய் ஹோமிஸ் பார்த்தீங்களா மழை பாண்டியில். அதான் ஸ்டோரி போட்டு வெறுப்பேற்றி விட்டு. அப்புறம் என்னென்னா ஒரு கடைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்தோம்.
இல்லை இப்போ தான் வரனே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். அங்கே வந்தாச்சு ஆரோவில் உள்ள. ஆ கியூவில் வேறு நிற்கணும் போலியே. ஏன் கம்மியாக இருக்குல்ல வண்டி நவியா. இதுதான் ஆக்சுவலாக சின்ன இதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே. தோசை தான் அன்னைக்கு ஆர்டர் பண்ணி. இங்கே ஆரோவில் தான் அந்த ஆரோ பேக்கரியா, ஃப்ரெஞ்ச் பேக்கரி, அது உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம். நாங்கள் தான் வந்திருக்கோம். சீஸ் தோசை, எக் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் அன்றைக்கி அந்த vlogல சொல்லியிருந்தோம்ல வந்தோம், ஆனால் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்காகன்னு வரல, ரெக்கார்ட் பண்ணோன்னு வரல. இங்கே நல்லாயிருக்கும். இங்கே ரெட் ரைஸ் தோசைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு சார். அதனால தான் சாப்பிட்ணுன்னு தோணிட்டே இருந்தது. அந்த தோசைக்குள்ள வந்து சீஸ் வச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது கூட நம்ம சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார். இங்கே வடையும் சூப்பராக இருக்கும். மசால் வடை. அக்கா இங்கேக்கா. சி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் டேபிள் மாறிட்டேன்ட்டு. சீஸா எக்கு எடு தோசை. நல்லா மழை பெஞ்சு அப்படியே ஈரப்பதமாக இருக்கு ஊரே. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் அவுட்டோரில் சுற்றி வந்து இதோ டே மாதிரி க்ரீனரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஏதாவது ஃபார்ம் உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுட்டும் நல்லா இருக்கும். நல்ல ஃபுட்டு, நல்ல கிளைமேட்டு. ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப சூடாகவும் இல்லை. மாடரேட்டான கிளைமேட்டாக நல்லா இருக்குது. ஸ்டாண்ட் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டாண்ட் எப்படி வச்சுருக்கோன்னு பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் யாரும் ப்ளாக் பண்ண மாட்டாங்க. சீஸ் நல்லா ஒட்டினது வரக்கூட ஃபோனில் ஆக்சுவலாக முட்டை தோசை பிடிச்சிருந்துச்சு. முட்டை தோசை சாப்பிடும்போது இது கம்மியாக இருக்குது. இப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சீஸில் லைனாக ஊசினே இருக்குதா? அந்த என்ன பூச்சி அது? மரக்கொட்டை. மரவட்டையா? மரக்கொட்டை. முட்டி மேலே ஏறுற வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஏதோ சில்லுன்னு என்ன சில்லுன்னு பார்த்து உதிரி விட்டா எவ்வளோ பெரிய மரவட்டை வந்து கீழே விழும். இவரு தான் வந்து என்ன முட்டி மேலே ஏறல. இந்த வீடியோ எழுதாங்க தமிழில் பேசிய ஜெர்மனி. உங்களுக்கு அந்த சோஃபியா கோகுல் தெரியுமா? எனக்கு தமிழ் கல்ச்சரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ஜெர்மன் பொண்ணு, இந்தியன் பையன், தமிழ் பையன் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்து டேபிளில் தான் உட்காந்துக்கிறாங்க. அதான் என்ன சொன்னேன், போய் பேசுறியா, சரி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துன்னு போயிருக்காமான்ட்டு. பார்ப்போம். வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் தான் பேசி வந்துருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இணையா தான் போய் பேசினேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி சோஃபியா கோகுல் இருக்காங்க தெரியுமா, அவங்க பேசலாம் இங்கே போடுறோம். செம்ம ஸ்வீட்டு, சூப்பராக தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நீ பேசும்போது ஃபஸ்ட்டு இவங்க போய் வந்து இங்கிலீஷில் பேசும்போது அவங்க தமிழில் ரிப்ளை பண்ணுறாங்க. இல்லை நான் போய் சோஃபியா அப்படின்னு ஹாய் திஸ் சோஃபியா அப்படின்னு. ஆமாம் சோஃபியா தமிழ் பேசுங்களா? நல்லாவே பேசுகிறாங்க. ஒரு ஜாலியாக பேசினிருந்தாங்க. பேசிட்டு அப்புறமா சொன்னேன் அவங்க நான் வந்து கீழே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க நினச்சிட்டாங்க நான் அவங்க கொலுசை பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம் நீங்கள் எனக்கு என் கொலுசை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினச்சாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, காமிச்சாங்க. அப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிகிட்டே வந்தோம். அப்புறம் நாங்களும் சொன்னோம் நாங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், சின்ன சேனல். அப்படியா சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ ஸ்வீட். அவங்க வந்து அப்படிலாம் சொல்கிறது வந்து
தெரியல நம்மள அப்படி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் ஒன்று போடுங்கன்னாங்க. சரி ஓகே, அது எடுத்தோடனே வந்து அவங்க கிட்ட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் காமிச்சு பேசினா ஸோ அதுக்காக பேசுற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பேசிக்கல. சரி பார்த்துட்டேன். she's really sweet person. சூப்பரா தமிழ் பேசினாங்க. அந்த ஸ்லாங்லாம் செம்மையா இருந்துச்சு. நம்ம கூட அந்த மாதிரி தமிழ் பேச மாட்டோம். அவங்க வந்து பியூர் தமிழ் அழகா பேசினாங்க. அந்த உச்சரிப்புலாம் அழகா பேசினாங்க. அப்புறம் பேசிட்டு வந்துட்டோம். நானும் வந்து கிட்ஸ்ல போட்டோஸ் எடுத்தவங்க கூட அது போடுற பாருங்க. அவ்வளவுதான், சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நாங்க முன்னாடியே வந்து பேசிட்டு அப்படியே பேசினே தான் வந்து இருந்தோம் அங்க இருந்து. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் ரெக்கார்டே பண்ணலன்ட்டு. மறுபடியும் ரீடேக் எடுத்துனுக்குறோம் எல்லாத்தையும். ஆமா, அதனாலதான் இப்ப டவுனா சொல்லிடுறேன். அப்போ வந்து நல்லா எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பார்த்தா ரெக்கார்டே அவ்வளோ எதுவுமே. சரி ஓகே, அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.